துறையிடான் நம்ம என்ன துறவங்கி இது பொண்ணுங்க நம்ம என்ன போய் காட்டி கொடுத்து அவங்கள ஆமியோட தெரிஞ்சு வீடு கூட காட்டி கொடுத்து முழு பேரும் டிஎன்ஏ யாருக்கான் நாங்கள் போராட காட்டி கொடுத்த முழு தலைவன்மார்கள் பிளான் இருக்காங்க தமிழ் தேசிய கூட்டாங்க அவங்கள பார்த்து அவங்கள துறையன் நான் யாழ்ப்பாணத்தை பார்த்து யாழ்ப்பாணத்தை ஒரு சொல்ல மாட்டான் துறையன் இந்த சித்தாதான்றவன் காட்டி கொடுத்தோம் தான் இந்தியனோட விடாது சுரேஷ்புரம் வந்தான் நேராக கூட்டி தெரிஞ்சவன் இந்தியனோட அங்கே ஜனான்றவன் 17 பேரை டிவியில் டயர் போட்டு வச்சவன் அங்கே அதெல்லாம் இப்போ அவனுக்கு கடுமை இருப்பாங்க அப்போ இப்படி இருந்தது நான் என்ன பார்த்தேன் இந்த போராட்டத்தை காப்பாற்றி நல்ல ஒரு நிலையை கொண்டு வரணும்னு தான் யோசிச்சு அப்போ நாங்கள் இயேசுக்கு ஒரு சண்டையெல்லாம் பண்ணு அடியான பிடிச்சி வந்து அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வந்து இருக்கிற கட்டத்திலாம் இந்த பேச்சுவார்த்தை வந்தது சுருக்கமாக இந்த விளக்கத்தை சொல்லிக்கிறோம் உங்களுக்கு அப்போ பேச்சுவார்த்தை வந்தது இந்த கட்டம் அப்போ இந்த பேச்சுவார்த்தையை சிறந்த முறையில் பயன்படுத்தி ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டியதெல்லாம் நான் முயற்சியது பேச்சுவார்த்தை குழு தெரிவிக்கப்பட்டு அந்த மாலைங்கன்ற தலைமையில் நாங்கள் பேச போனோம் அப்போ அதுக்கிடையில் என்ன நடந்தது நாங்கள் விடுதலை போராளிகளை தான் போனாங்க போராடுறதுக்கு விடுதலை போராளிகளாக போனாங்க எப்படி மாற்றம் அடைஞ்சோம் பயங்கரவாதிகளாக மாறிட்டோம் என்னென்னு மாறினாங்க பயங்கரவாதிகளா இந்திய படை இங்கே வந்து சண்டை குடிச்சிது இந்திய படையை அடிக்க ஒரு மாதிரி அனுப்பி போட்டும் இருக்கக்குள்ள என்னட்ட எங்களுக்கு எல்லோருவருக்கும் தெரியா பொட்டமான தலைவர் இங்கே ராஜீவ் காந்தியை போய் கொண்டு விட்டாங்க இந்தியாவில் அது பிடிவெடுத்து கைமயமாக புருவா பிடிவெட்டோட என்ன செய்தான் இந்தியா அப்படியே அடிச்சு விட்டான் புலிகள் பயங்கரவாத இயக்கம் என்று தடை இருக்கும் நான் இந்தியாவெல்லாம் பயிற்சி எடுத்தால் அங்கே வந்து இந்திரா காந்தியை சந்திக்கு எம்ஜிஆர் சந்திக்கலாம் நான் இருக்கிறேன் அப்போ இது பண்ணி ஒரு நாள் நான் தோட்டால் நடந்து வரோம் காண்டிவன் வராங்க மெட்ராஸ் என்னடா காண்டிவன் இங்கே வரான்னு நான் யோசிச்சு இந்தியாவுக்குள்ள கட்டு பாருங்க சொல்லுவார் அப்போ அடையாறுன்றதுல சந்திக்கிறான் அப்போ இப்படி காலம் அப்போ அதை தொடர்ந்து என்ன நடந்து உலகத்தில் 26 நாடு தடை விட்டான் புலிகளை பயங்கரவாதிகம் அப்போ அதே நேரத்தில் இந்த இரட்டை கோபுர தாக்குதல் சொல்லுவோம் அமெரிக்காவில் பிள்ளைனை கொண்டு ஒசாமா பின் லாடன் அடிச்சு 4500 அமெரிக்கன் செத்து போயிட்டான் செத்தோன்னு உலகம் ஒரு முடிவெடுத்தது உலகத்தில் இந்த பயங்கரவாத இயக்கம் இருக்கப்படாது அழிக்கணும் எனக்கு தெரியும் அழிவோம் அப்போ என்னதான் போரிட்டாலும் அழிக்கணும் முடிவு எடுத்துட்டான் அப்போ இந்த கடத்தலாம் பேச்சுவார்த்தை வந்தது அப்போ கிட்டத்தட்ட 6 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஒரு இன்னும் இல்லை அப்போ நான் கேட்டேன் வண்டமான கிட்ட என்ன பாரதம் போகிறது என்ன நாடு பார்க்க நாம் வந்து நாங்கள் அங்கே நம்மளோட மக்களிடக்கு போராளிகளுக்கு கஷ்டப்படுறாங்க ஒரு தீர்வை பற்றி பேசுவோம் என்று சொல்லி சமஷ்டி முறையான தீர்வை பேசுவோம் என்ற திட்டத்துக்கு கொண்டு வந்தோம் அப்போ அதில் கொண்டு வந்து உடனே அவன் நான் 2 தரப்பு நீங்கள் கையெழுத்து வைங்க அங்கால அண்டமாலை ஜிஎல்பி கையெழுத்து வச்சு அறிஞ்சால் அண்டமாலை எங்கன்னா வைத்தார் அண்டமாலைன்னா கையெழுத்து வைக்க உண்மையாக மறந்துட்டார் நான் தான் தூண்டினேன் அண்டமாலை நீங்கள் வைங்க பிரச்சனை இல்லை ரெண்டு சொல்லத்தான் ஒரு கையெழுத்து வச்சு அப்போ இந்த உடம்படிக்கையை கொண்டு தலைவர் ஆட கொடுத்தோடனே அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டார் நீங்கள் போராட்டத்தை வித்து போட்டீங்களா துறவங்கி விட்டு வரைய அவருக்கு அதை விளங்கி கொள்ளல ஏற்றுக்கொள்ளல அவர் அப்போ நான் சொன்னேன் இறுதி கட்டத்துலேருந்து அட்டி வரும் சண்டையில் எந்த பொடிகளுக்கு உடுப்பில்லை அங்கால இது என்ன சாப்பாடு சென்னையிலே சாப்பாடு இப்படியா கட்டத்தில் இருக்கு இருங்க மாமா இங்கே வாங்க ஒன்று வாங்க அப்போ இந்த கட்டத்தில் இப்படி இருக்கிற போராட்டத்தை அப்போ நான் பார்த்தேன் என்னண்டா போராளிகளையும் காப்பாற்றி பொதுமக்களையும் காப்பாற்றி தலைவரையும் காப்பாற்றுவோன்ற திட்டத்துக்கு தான் இதை கொண்டு வந்து அப்போ உலகம் ஏற்றுக்கொள்வான் சமஸ்டிமான தீர்வுண்டா அது பெரிய தீர்வு அது இந்த வடகிழக்கு நம்மளோட 13ஆம் திருத்த சட்டம் இல்லை அது வந்திருந்தா ஒரு தனி நாடு தான் அப்படிதான் இருக்கு சர்வதேச அழுத்தம் கொடுக்குது அரசாங்கத்துக்கு கொடுங்க அப்போ அதை கொண்டு வந்தோடனே இவர் கிடந்து பேசினாரு நீங்கள் போராட்டத்தை வித்து போட்டு அழிய போதுடா அங்கே இது ரெண்டு விடு பின்னர் ஒரு மீட்டிங்கை கூப்பிட்றாண்ட கூடினால் எல்லா தளபதியும் வந்தாச்சு பொறுப்பாளர்லாம் வந்தாச்சு அப்போ திருப்பி நடக்கு அவரை ஏற்றியும் நாங்கள் போதாக்குறோம் 2-3 பேர் சண்டை காலத்தில் எல்லாம் பேசாமல் இருக்கா இந்த சண்டை இவரை பின்னால் இருக்கிறவங்க அவர் ஏற்றுறாங்க என்ன பேலையை பார்த்து விட்டாலும் அங்கே பார்த்தாலும் இந்த போராட்டம் அப்படி தாங்க அந்த போராட்டம் அப்படி தாங்க அவள் கடையா எல்லாம் என்னென்ன போல என்னில் பார்த்து சொன்னார் நீ ஆண்டா அதை செய்ய துரோகம் என்ன எனக்கு பிடிக்கும் நான் சொன்னேன் நான் உங்களை சுடக்கிட வரலே நீதாண்டா மாத்தியம் எனக்கு இப்படித்தாண்டா துருவங்க என்றார் மாத்தியாண்டால் அவரை சுட போனேன் சுட போய் அதில் 22 பேரை பிடிச்சி வேறு போட்டு விட்டார் அவர் உட்பட அப்படி ஒரு பிரச்சனை வந்தது அது வேறு பிரச்சனை அப்போ நான் எனக்கு பிடிக்கும் நான் அனுப்பிச்சேன் காலம் முழுக்க உங்களை நான் காப்பாற்றி வச்சுக்கோம் இந்த ஏகாதாம தியானம் செய்து போராடுறோம் உங்களுக்கு துறவங்க இது ஒன்று வரல அதான் என்ன விருப்பத்தை சொன்னான் தான் இதில் கையெழுத்து வச்சுக்கார் நான் இல்லை அந்த மாதிரிங்க தான் கையெழுத்து வைக்கார் வேணும்னா அவரை கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க இதுக்கு மேலே இதுக்கு என்ன பிரச்சனை ஆனால் நான் விரும்பினான் இதுக்கு இந்த நோக்கத்துக்காக தான் நான் செய்தான்
ரெண்டுலாம் விளங்கப்படுத்தி பார்த்தா கடையில் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பாட்டுறா விடுறாண்டு பெரிய பிரச்சனை எழும்பு அப்போ எழும்பி திரிக்கக்குள்ள நான் சொல்லு காலம் முழுக்க உங்களை நான் தான் காப்பாற்றினேன் இதாவது இந்தியன் சண்டை நடக்கக்குள்ள அங்கே இருந்த தளபதி 3 பேரும் போட்ட தள்ளி தமிழ்நாட்டு கொடுத்தாங்க 18 பேர் ஆக்கோட வந்து 2 பேர் மணல் அது காட்டுக்குள்ள நானும் ரஜியும் இங்கேருந்து 40 பேரோட போய்த்தான் அடிக்க அவரை காப்பாற்றி தனி காட்டுக்கேன் புறம் காட்டை பிடிச்சி ஒரு கொண்டு வந்தேன் அதே மாதிரி யாழ்ப்பாணம் பிடிக்க நம்மளை வந்து போய் காப்பாற்றினேன் சரி எல்லா இடமும் நம்மளை வந்து காப்பாற்றினேன் அப்போ என்னண்டு இவர் சொன்னதுன்றதை எனக்கு பிடிக்கல நான் பார்த்தா நமக்கு இனி சரி வராது இவங்களை ஏற்றுக்கொள்கிற மாதிரியே இல்லை அப்போ நான் அப்புறம் சந்திரமாக இருந்து ஓட்டு அடுத்த நாள் விழிஞ்சு நான் மட்டாவில் வந்து சொல்லுங்க சொல்லாம் வந்து இதுதான் நடந்த உண்மை கதை மட்டக்களவுக்கு வந்து ஓட்டு இவன் அடுத்த நாள் பார்த்துருக்காங்க நான் இல்லைங்க போட்டு இறங்க அம்மா அவர் மட்டக்களை போயிட்டாருங்க அந்த நேரம் ஹெலிகாப்டரில் வரலாம் 6 கொமாண்டருக்கு ஹெலிகாப்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒப்பந்தம் அதில் நான் முறை கூப்பிடா ஹெலி வருவோம் இது வர வேண்டியா நான் கூப்பிட்டு ஓடி வந்தோம் உறவு வர சொல்லி பின்னதான் பார்த்தியா ஆள் இல்லை திருப்பி வந்து எனக்கு மெசேஜ் உடம்பு வர மாட்டேன் நான் பெற மாட்டேன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க சண்டை தொடக்கிறேன் நான் பாரு ரெண்டு கொஞ்சம் இன்னொரு 2 நாள் விட்டு வந்தது 2000 போராளி அனுப்பி வை எங்க யாழ்ப்பாணத்துக்கு அதுக்குள்ள அவங்களுக்கு பயம் பிடிச்சி அச்சப்பட தொடங்கிட்டாங்க ஏதோ அடிக்க போகிறாங்களோ இது புலாம் பண்ணிட்டாங்க நான் சொன்னால் அது அனுப்பலாது ஏன்டா ஒப்பந்த காலம் இது வீட்டுக்கு வருவேன்னா கட்டாயம் பைவாசியில் பிடிச்சி வச்சிருக்காங்க அனுப்ப விடுமா பெற்றோர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொலக்களத்துக்கு அனுப்புகிறேன்னா நினைக்கிறார்கள் போனா அப்போ இந்த ஒப்பந்த காலத்தில் அனுப்பலாது நான் அனுப்பலாது என்ன சொன்னதில்லை முரண்பாடு வேற பிரியவனுக்கு திட்டமிடலாம் பிரியல அடுத்த நாள் மெசேஜ் வந்து அடிச்சு பிடிப்பண்டா உங்களை நான் நீங்கள் அடிக்கிறதுக்கு நாங்கள் ஒருவர் அடிக்க மாட்டோம் முழங்கானே உங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு நான் வரல ஏன் நம்மளுக்கு அனுபவம் இல்லை இந்திய பட வெளியேறக்க டிஎன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டால் அந்த அடிக்கு கொண்டான் ஆளால் கூட சந்தி வலிக்கலாம் கூட வெறிய தவறு பாதிக்கப்பட்டு அந்த இயக்கம் இந்த இயக்கம் கொண்டு போட்டு மோதி அப்போ நான் சொல்லுறேன் நான் உங்களோட சண்டை பிடிக்கிற வழி இல்லை நான் எல்லாரும் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன் சொல்கிறேன்டா என்ன சொல்லுங்க எங்களை போராளி லைவ் வச்சுறாங்க ஓட்டு தூக்கி அரைஞ்சி விட 6000 பேர் அனுப்பிவிட்டோம் வீட்டு இதுதான் நடந்த வரலாறு இதுக்கப்புறம் நான் இருக்கல இங்கே நான் இந்தியாவுக்கு